பொன்னுதுரை, தாவேகாவுடைய அறிக்கை சொல்லக்கூடிய செய்தி, அதாவது அந்த அறிக்கை ரொம்ப எலாபரேட்டாகவும் இல்லை. நாங்கள் இதை ஒரு செய்தி பொய் செய்தி மறுக்கிறோம் அப்படிங்கிறதோட இருக்குது. ஆனால் அதிமுகவோட கூட்டணி இல்லை அப்படிங்கிறதுக்காக சொல்லக்கூடிய காரணங்கள் வலுவாக இல்லை அதில் அப்படின்னு பார்க்க வேண்டியதாக இருக்குது. என்ன காரணம் அதற்கு? மேடம், வலுவாக இல்லை அப்படின்றது அதில் சொல்லப்படலை. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா முதல்ல இருந்தே மாநாடு நடந்த நாள்லேருந்தே ஒரு விதமான பயம் மற்ற கட்சிகளுக்கு வந்துவிட்டது. என்னடா அது தாவேகா இப்படி ஒரு என்ட்ரியை கொடுத்துட்டாங்களே அப்படின்ற ஒரு பயம் வந்துவிட்டு தான். கடந்த காலங்களில் அதிமுக திமுக இவங்க எல்லாரோட மாநாடையும் பார்த்துருக்கீங்கல்ல? இல்லை, ஆனால் இவங்க எதிர்பார்க்கல இந்த மாதிரி ஒரு மாநாடு நடக்கும்னு எதிர்பார்க்கல. அதாவது தாவேகா இன்னைக்கு காய்த்த மரமாக நிற்கிறது. அதனால தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கல்லடிப்படுது. இன்றைக்கு அரசியல் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் தாவேகாவை சுற்றி தான் நடந்து கொண்டிருக்கிறதுன்னு நாங்கள் பார்க்குறோம். அதனால தான் தினம் ஒரு காய்த்த மரம். இப்போதான் உங்களுக்கு முதல் தேர்தல். இந்த தேர்தலில் நீங்கள் என்ன பர்ஃபார்ம் பண்ண போறீங்க, உங்களுடைய வெற்றி எவ்வளவு, உங்கள் வாக்கு சதவீதம் எவ்வளவுன்னு தெரிஞ்சுதான், அது தெரிஞ்ச பிறகுதான் அதை வைத்து மற்ற கட்சிகள் உங்களை தீர்மானிக்கும். ஆனா நீங்க இப்பவே இப்ப அதிமுகவும் திமுகவும் இதை சொல்லலாம், அவங்க இவ்வளவு நாள் ரோல் பிளே பண்ணிருக்காங்க. ஆனா நீங்க சொல்றதுக்கு என்ன ரோல்? தொண்டர் பலத்தை வைத்து நாங்க சொல்றோம் மேடம். எங்களுக்கு அன்றைக்கு மாநாட்டுல நேர்ல பார்த்தவங்களுக்கு அது தெரியும். ஆனா காய்த்த மரம்ங்கிறது சரியான ஃப்ரேஸான இருக்கு. நான் ரீசன் சொல்றேன். ஏன்னா அன்னைக்கு அந்த மாநாடு முடிந்த பிறகு நடந்த சம்பவங்களை நீங்க வரிசைப்படுத்தி பாருங்க. மாநாட்டுல பேசிய விஷயங்கள் எவ்வளவோ இருந்துச்சு, சரிங்களா? ஆனா தாவேகாவை திமுகவுக்கோ அதிமுக இணையான ஒரு கட்சியாக கொண்டு போயிடக்கூடாதுன்னு தெளிவாக எல்லாருமே வேலை செஞ்சாங்க. அதனால தான் ஒரே ஒரு லைன் எடுத்துனாங்க, இப்போ பாசிசமா பாயாசமா அப்படின்ற ஒரு லைனை வச்சு தான் அரசியல் பண்ணி கொண்டு இருந்தார்கள். அது சரியாக கூட யாருமே புரிந்து கொள்ளல. எல்லாரும் சொல்றீங்களா? அந்த எல்லாம் யாரு? எல்லாருமே சொல்றேன், எல்லா கட்சிகளும் சொல்றேன், மீடியா சொல்றேன், எல்லாருமே பாத்தீங்கன்னா அந்த ஒரு பாயிண்ட் மீடியா தாவேகாவுக்கு ஸ்பேஸே கொடுக்கலன்னு சொல்றாங்க. கண்டிப்பா கொடுத்திருக்காங்க. நான் இன்னைக்கு எல்லாருக்கான ஸ்பேஸ் கொடுக்கப்படுது, சரிங்களா? சோஷியல் மீடியா அத மீடியா மறைச்சதுனா சோஷியல் மீடியா இருக்கு. அதனால அதெல்லாம் முன்னாடி மாதிரி சொல்ல முடியாது. இல்ல, இப்போ என்னன்னா நரேட்டிவ் தாவேகாவுடைய நரேட்டிவ் மத்தவங்க தான் செட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதுதான் விஷயமா இருக்கு. ஏன்னா அந்த பாசிசமா பாயாசமா என்பது ஒரு கேள்வி எப்படி நம்ம புரிந்து கொள்ளணும். அது நிறைய டீகோடிங் பண்ணி முடிச்சாச்சு. நீங்க என்னன்னா இன்னும் மாநாட்டிலே நிக்கிறீங்க. மாநாடு முடிஞ்சு கள ஆய்வுன்னு ஒண்ணு இருக்கு. இன்னைக்கு களத்துல எல்லா தலைவர்களும் நிக்கிறாங்க. அதற்கப்புறம் இந்தியாவுல நடக்கிற பிரச்சனை, தமிழ்நாட்டு அளவுல நடக்கிற பிரச்சனைகளுக்கு தாவேகாவுடைய ரோல் என்ன, அவங்க கொள்கையா என்ன முடிவெடுக்கிறாங்க, அதுக்கு என்ன ரியாக்ஷன், எதுவுமே யாருக்கும் தெரியாது. இல்லை மேடம், ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நாங்கள் பண்ணிட்டு தான் இருக்கோம். நீங்கள் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நாங்கள் பண்ணிட்டு தான் இருக்கோம். இப்போ என்னன்னா தாவேகா இந்த பெரிய கட்சிகளுக்கு, தமிழ்நாட்டில் இருக்க பெரிய கட்சிகளுக்கு ஈடாக கொண்டு போயிடக்கூடாதுன்றது தெளிவாக ஒரு அரசியல் அதை சுற்றி நடக்குது. அதனால தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கூட தாவேகா அதிமுகவோட போய் சேர்ந்துரும் அப்படின்ற மாதிரி தினமலரில் ஒரு செய்தி வெளியாகிருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அதை நாங்கள் கண்டிப்பாக அதை அடிமட்ட லெவல்லேருந்து நாங்கள் அதை மறுக்கிறோம். கிராஸ் ரூட்லேருந்து நாங்கள் மறுக்கிறோம். அது கண்டிப்பாக ஒரு பொய்யான செய்தி. அப்படிப்பட்ட ஒரு செய்தியை அவர்கள் போடுவதற்கு அதற்கான ஸ்பேஸை நீங்க தானே கொடுக்குறீங்க. கண்டிப்பாக இல்ல மேடம். ஏன்னா அதிமுக எந்த இடத்துலயாவது சொன்னாங்களா தாவேகாவோட கூட்டணி இல்ல கூட்டணிக்காக நாங்க வரவேற்கிறோம் எங்கேயாவது சொல்லிருக்காங்களா? அவங்க சொல்லல. ஆனா நீங்க ஒரு சாரார, நீங்க இப்பதான் முதல் மேடை முதல் மாநாடு, ஒரு சாராரா மட்டும் விமர்சிக்கிறீங்க, மற்றவங்களை விமர்சிக்கலங்கும் பொழுது அப்ப அவங்க மேல என்ன ரோல்? சாஃப்ட் கார்னர். இப்ப அவர் கேட்கிற மாதிரி எம்ஜிஆர் ரசிகர்களை டார்கெட் பண்றீங்களா, இல்ல அதிமுக ஓட் பேங்க்ஸை டார்கெட் பண்றதுனால அதிமுகவை விமர்சிக்க வேணாம்னு சொல்றீங்க, ஆனா கூட்டணி வச்சுட்டா கூடாது அப்படிங்கிற ஒரு கேம் இருக்கும் அதுக்குள்ளன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. திமுகவை விமர்சித்தது மட்டும்தான் ஊடகங்கள் பேசுறாங்க, எல்லா கட்சிகள் பேசுறாங்களே ஒழிய இப்போ பாஜக விமர்சித்தது கூட யாரும் பேசலையே. ஏங்க இப்பதான் 2 பேர் பேசினாங்க, நான் 4 கேள்வி கேட்டேன். அப்ப நீங்க பாதி நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காண மாதிரி நடுவுல பாதியை மட்டும் தான் நீங்க கேட்டிருக்கீங்க, பாதியை கேட்கலன்னு அர்த்தம். இல்ல நான் கேட்டுட்டு தான் மேடம் சொல்றேன். அதிமுக பத்தி நாங்க விமர்சிக்கலன்னு இல்லை. நாங்க எங்களுடைய பார்வை திமுக அதிமுக ஒரே மாதிரி தான் நாங்க பாக்குறோம். இன்றைக்கு அவங்க ஆட்சியில இல்லை, இவங்க ஆட்சியில இருக்காங்க. அப்போ ஆட்சியில் இருக்கிறவங்களை நோக்கி நாங்கள் எங்களுடைய கேள்விகளை வைக்கிறோம். அவர்கள் செய்கின்ற ஊழல்களை நாங்கள் அம்பலப்படுத்த விரும்புகிறோம். சரி, அப்படின்னா நீங்கள் இப்போ திமுக அதிமுகவோட ஒரு கூட்டணி வைக்கணும்னு நீங்கள் சொல்ல முடியுமா? ஏன்னா இப்போ அதிமுக ஆட்சியில் இருந்தப்போ திமுக என்ன சொன்னாங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே முன்னாள் அமைச்சர்கள் எஸ்பி வேலுமணி, தங்கமணி அவர்கள் மேலாம் நாங்க ஆக்ஷன் எடுப்போம் சொன்னாங்க. நீங்க ஒரு படி மேல போங்க. நீங்க முன்னாள் முதலமைச்சர் யாரு சொன்னா? நீங்க உங்க தலைவர் தான் சொல்றாரு கூட்டணி ஆட்சி அமையும் அப்படின்றது. கூட்டணி ஆட்சிக்கு அழைப்பு அப்படிங்கிற இடத்துக்கு நீங்க நகர்றீங்கனாலே இங்க எல்லாரும் நேத்து வரைக்கும் என்ன பேசிட்டு இருந்தாங்க, முதல்ல அவர் தனியா நின்னு களம் காணணும், அவருக்கான ஓட் பேங்க் என்னன்னு தெரியணும், அவருடைய ப்ராடக்டிவிட்டி அவருடைய பொட்டன்ஷியல் என்னன்னு நடக்கதானே போகுது.
நாங்க களம் காண மாட்டோம் இல்ல அத தானே பேசிட்டு இருந்தாங்க. ஆனா அப்ப நீங்க வந்து கூட்டணி அழைப்பு அப்படின்னு முதல்லயே நீங்க சொல்லிட்டீங்க. அப்படிங்கும்போது கூட்டணி ஆட்சினா கூட்டணியோட சேர்ந்து தானே ஆட்சி அமைக்கிறீங்கன்னா என்ன அழைப்பு அர்த்தம்? மட்டும் இப்ப சொல்றீங்கல்ல, அதுக்கு முன்னாடி லைன் ஏன் சொல்ல மாட்டாங்க யாருமே? அவர்னா முதல்ல நாங்க என்ன சொன்னோம்? நாங்க தனியா ஆட்சி அமைக்கிறதுக்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் இருக்கு, நாங்க எங்களால முடியும். அதுக்கப்புறமா தான் சொல்றோம். ஆனாலும் எங்களை நம்பி எங்களோடு இணைந்து எங்கள் கொள்கைகளுக்கு கொள்கை கோட்பாடுகளை ஏற்றுக்கொண்டு எங்கள் தலைமையை ஏற்றுக்கொண்டு வர கட்சிகளோடு நாங்கள் இணைந்து செயல்படுவோம், அவளை அரவணைத்து செயல்படுவோம். அதுக்கு முன்னாடி லைன் தான் நீங்க நம்ம எங்கள் எடுத்துக்கணும். தலைமையை ஏற்றுக்கொண்டு இப்பயே நீங்க அந்த ஓனர்ஷிப் லீடர்ஷிப் எடுக்கிறீங்க அப்படின்னா மற்றவங்க யோசிக்க மாட்டாங்களா? இப்ப விசிகாவுக்குன்னு அவங்களுக்குன்னு ஒரு ஓட் பேங்க் இருக்கு. அந்த ஓட் பேங்க் யோசிக்க மாட்டாங்களா? நான் நாம் தமிழர் தனித்துன்னு சொல்லிட்டாங்க, இருந்தாலும் நான் உங்களை வாதத்துக்கே எடுத்துக்கிறேன். நாம் தமிழருக்குன்னு ஒரு ஓட் பேங்க் அவங்க தனிச்சு நின்று இவ்வளவு தூரம் ரைஸ் பண்ணி காமிச்சிருக்காங்க. அவங்களுக்குன்னு ஒரு ஓட் பேங்க் இருக்கு. அதே மாதிரி பாமகவுக்குன்னு ஒரு ஓட் பேங்க் இருக்கு. அவங்க எல்லாம் ஏற்கனவே இங்க நின்று இருக்காங்க. தேர்தல் காலத்துல போட்டியாளரா நின்று எல்லாத்தையும் பார்த்துட்டு அவங்களுக்கான பிரதிநிதிகளை நாடாளுமன்றத்துக்கு சட்டமன்றத்துக்கு அனுப்புனவங்க. இதுல வந்து நாம் தமிழர் மட்டும்தான் அனுப்பல, மற்ற எல்லாரும் அனுப்பியிருக்கிறாங்க. அப்படி இருக்கிறவங்க வந்து உங்க தலைமையை ஏத்துக்கிட்டு வரணும் அப்படின்னு நீங்க சொல்றது அப்படிங்கிற இடத்துல இருந்தே அது எப்படியான அரசியலா பாப்பாங்க அவங்க எல்லாரும்? கம்பல் பண்ணலையே மேடம், நாங்க எங்க ப்ரொபோசல் முன்வைக்கிறோம். சரிங்களா? ஒத்து போறவங்க வரலாம், ஓகேங்களா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவங்க விசிக தலைவர் திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு? இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில நான் முதலமைச்சர் வேட்பாளராக நிக்கிறது வந்து சாத்தியம் அல்லன்னு சொல்லியிருக்காரு. பாமகவனுடைய அன்புமணி அவர்கள் என்ன சொல்லியிருக்காருங்க? அவர் பலமுறை முதலமைச்சர் வேட்பாளராக சொல்லியிருக்காரு. ஆனாலும் ஒரு எலெக்ஷன் நெருக்கத்தில் வந்து என்ன பண்றாங்க, ஒரு கட்சியோட கூட்டணியில தான் அவங்க இது வரைக்கும் போட்டிட்டு இருக்காங்க. தனியா அவங்க எங்கேயாவது நின்று இருக்காங்களா? பாமக வரலாறு தெரிஞ்சா இப்ப இங்க பேசணுமேங்க, அவங்க தனிச்சு முதலமைச்சர் வேட்பாளராக கேட்கறேன். ஆமாங்க, மாற்றம் முன்னேற்றம்னு ஒரு எலெக்ஷனையே சந்திச்சிருக்காங்க. இல்ல, அதாவது இப்போ அவங்க பெரும்பாலும் பாத்தீங்கன்னா சரி அது ஒரு எலெக்ஷன் விட்டுருங்க, பெரும்பாலும் அவங்க வந்து ஒரு கூட்டணி அமைச்சு தான் வந்திருக்காங்க. அவருடைய ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்படியே இருக்கு. 2024க்கு தான் நாங்க கூட்டணி, 2026ல பாமக தலைமையில் ஆட்சின்னு தான் கூட்டணிக்கு முன்னாடி பத்திரிகையாளர் சந்திப்புல அன்புமணி நான் ஏத்துக்கிறேன் மேடம், கரெக்ட் தான். ஆனா நாங்க ஒரு ப்ரொபோசலை முன்னாடி வச்சிட்டோம். சரிங்களா? நாங்க வச்சிருக்கிறத வந்து ஓவர் த டேபிள் யார் அக்செப்ட் பண்றாங்களோ நாங்க அவங்களோட கூட்டணியில போறோம். எங்களுக்கு கூட்டணி ஆட்சி தான் வேணும், நாங்க கூட்டணி தான் அமைப்போம்னு நாங்க சொல்லல. எங்களோட வரவங்களோட நாங்க இணைந்து செயல்படும் தான் நாங்க சொல்றோம். அதிமுக சொல்றதுல ஒரு புரிதல் இருக்கு, எங்களோட ஒத்த கருத்து உள்ளவங்க இல்ல எங்களோட கூட்டணி வைக்கிறவங்க. ஏன்னா அவங்க தலைமையில இங்க ஒரு கூட்டணி இருந்திருக்கு, அது ஒரு சக்சஸ் ஃபார்முலாவா காமிச்சிருக்காங்க ஏற்கனவே. அப்படி இருக்கும் பொழுது தாவேகாவோட இந்த கட்சிகள் எல்லாம் வர வேண்டும் அப்படிங்கிறதுக்கான காரணம் என்ன? என்னத்துக்கு வரணும்? அவங்க எல்லாம் தேமுதிக ரொம்ப க்ளோஸ் ரேப்போல உங்க கூட இருக்கிறவங்க தான். தேமுதிகவையே எடுத்துக்கிடுவோமே, அவங்க ஒரு ஓட் பர்சன்டேஜை காமிச்சிருக்காங்க, அவங்களுடைய பவர் அப்ப இதே மாதிரி மாநாட்டுல காமிச்சிருக்காங்க. அவங்களே வரணும்னா எதுக்கு வரணும் அப்படின்னு ஒரு யோசனை இருக்குல்ல. இப்போ எப்படின்னா, இப்போ நாங்க தேர்தல் வந்து அமைதியா போய் தேர்தலை சந்திச்சுட்டு எங்களுடைய ஓட் பர்சன்டேஜ் நிரூபிச்சுட்டு தான் நாங்க பேசணுமா? நாங்க அதுக்கு முன்னாடி எங்கள் தலைமையில் கூட்டணின்னு அதிமுக சொல்ற அதே டோன்ல நீங்க சொல்லும்போது அந்த கேள்வி எழும்ல, அதுக்காக தான் கேக்குறேன். எல்லாருமே அரசியல் வரவங்க, ஏற்கனவே பல தலைவர்கள் சொல்லியிருக்காங்க, அரசியல் வரவங்க எல்லாருமே முதலமைச்சர் ஆசையோட தான் உள்ள வராங்க இல்லைங்களா? இப்போ எங்களுக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்குன்னு எங்களால உணர முடியறப்போ நாங்க ஏன் அந்த ப்ரொபோசலை முன்னாடி வைக்க கூடாது? நான் கேக்குறது உங்களுக்கு முழு உரிமை இருக்கிறது, நீங்க அப்ப தனித்து நின்னுல அதை இது பண்ணணும். அது நாங்க சொல்லிட்டோமே, நாங்க தனியாவும் நிக்கிறதுக்கு ரெடின்னு நாங்க சொல்லிட்டோம். கூட்டணி வந்தா இன்னொரு பக்கம் டோரை ஓபன் பண்றீங்க. ஒரு பாசிட்டிவான பாலிடிக்ஸை நோக்கி நாங்க போறோம். சரிங்களா? நாங்க வந்து யாரையும் எக்ஸ்க்ளூட் பண்ணியோ எதையும் வந்து நாங்க வெளியேற்றி நாங்க ரெண்டு பேரை விமர்சிச்சுட்டு அது என்னங்க பாசிட்டிவா எக்ஸ்க்ளூட் இல்லாம? அது வந்து எங்களுடைய கொள்கை கோட்பாடு மேடம். நாங்க வந்து எங்களோட வரவங்கள இணைச்சுக்கிறோம் தான் நாங்க சொல்றோம். சரி, உங்க கொள்கை கோட்பாடு இல்ல, அதிமுகவுடைய கொள்கை வந்து திமுக எதிர்ப்பு. அப்ப அவங்கள்ட்ட இருந்து நீங்க அதை வாங்கிக்கிறீங்களே, நீங்க சொந்தமா மாற்றா என்ன கொண்டு வரீங்க? இங்க எல்லாருமே திமுக எதிர்ப்புல வந்து நிக்கிறாங்க. அப்ப உங்களுடைய ஓட் பேங்க் என்னது? ஊழல் எதிர்ப்புன்னு நாங்க ஒரு முக்கியமான கோட்பாடு வைக்கிறோம்ல. ஊழல் எதிர்ப்புன்றது எங்களுடைய முக்கியமான ஒரு அரசியல் கோட்பாடாக இருக்கிறது இல்லீங்களா? திமுக ஆட்சியில இருக்காங்க. பாஜகவுடைய கோட்பாடு என்ன? ஊழல் எதிர்ப்பு தான் வைக்கிறாங்க, மற்ற எல்லா கட்சிகளும் அதை வைக்கிறாங்க. ஊழல் எதிர்ப்பு உங்களுக்கு மட்டும். அப்ப நீங்க புதுசா வர்றீங்கன்னா புதுசா என்ன கொடுக்க போறீங்க? புள்ளியில தான் நான் ஒரு கேள்வி எழுப்புறேன். பாஜகவும் சரி திமுகவும் சரி முன்னாள் அமைச்சர்கள் மீதோ இல்ல முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் மீதோ, எடப்பாடி அவர்கள் ஒரு சம்பந்திக்கு வந்து 8 வழி சாலையினுடைய கான்ட்ராக்ட் கொடுத்தாருன்னு ஒரு இஷ்யூ இருக்கு இல்லீங்களா? என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? இவங்களுக்குள்ள கூட்டணி இருக்கா? இவங்க அதனால தான் ஒருத்தர் விட்டு கொடுக்குறாங்களா? ஒரு கேஸ்ல நடவடிக்கை எடுக்கிறதுல நீங்க அப்ப அதை விமர்சிக்கவே இல்லையே. இப்ப இன்னைக்கு இந்த கேள்வியை எழுப்பும் போது நாங்க வந்து அதை அவங்க செய்யலன்னா கூட்டணியான்னு கேள்வி எழுப்புறீங்களே தவிர நீங்க அவங்கள விமர்சிக்கவே இல்லையே. அப்ப அந்த இடத்துல இருந்து தான் இந்த கேள்வி வருது. அப்ப உங்களுக்கே கிளாரிட்டி இல்லையா? விமர்சிக்க வேண்டிய அவசியம் இப்ப என்ன இருக்கு மேடம்? சொல்லுங்க.
நாங்க ஆட்சியில இருக்கிறவங்க இப்போ ஊழல் நடக்கிறத அப்ப நான் இப்ப ஏன் விமர்சிக்கிறீங்க? இப்பயும் அந்த போஷனை பேசாமே கேக்குறதுனால சொல்றேன் நான். இது எப்படிங்க? நீங்க ஒரு கேள்வி கேக்குறீங்க, நான் வந்து பத்திரிக்கையாளரா கேள்வி கேட்பேன். ஆனா எனக்காக மட்டும் நீங்க கட்சி நடத்த முடியாதுல்ல. அதுதான் எனக்காக நீங்க கட்சி நடத்த முடியாது. இல்ல என்ன மாதிரி சோ கால்ட் பத்திரிக்கையாளர்களுக்காக கட்சி நடத்த முடியாது. நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க? உங்களுடைய ரோல் என்ன? நீங்க வந்து இங்க இருக்கிற இத்தனை கட்சிகளுக்கு நடுவுல நீங்க என்ன ப்ளே பண்ண போறீங்க? நீங்க என்னவா இருக்க போறீங்க? உங்களுடைய டார்கெட் ஆடியன்ஸ் யாரு? உங்களுடைய ஓட் பேங்க்ஸ் என்ன அப்படின்னு தெளிவா சொல்றது தானே கரெக்டா இருக்கும். அதான் மேடம், இப்போ என்னன்னா முதல்ல இருந்தே மாநாடு முடிஞ்சதுல இருந்தே நான் என்ன சொல்றேன்னா, நெரேட்டிவ் வந்து தாவேகாவுக்கு எல்லாரும் செட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. தாவேகா வந்து 3வது இடத்துக்கு கொண்டு வந்துடணும், அவங்கள வந்து ஒரு இந்த 2 போல் இருக்கும்போது இது 3வதா ஒன்று வந்துடக்கூடாதுன்றதுல ரொம்ப தெளிவான. சரி, நீங்க எங்க போல வைக்கணும்னு நினைக்கிறீங்க? இல்ல நாங்க என்ன சொல்றோன்னா, இன்னைக்கு நாங்க இப்போ நான் சொல்றேன் மேடம் ஸ்டேட்மெண்ட், தாவேகா வந்து திமுக அதிமுக ஒரே மாதிரி தான் பார்க்குது. இந்த ஊழல் என்ற அந்த புள்ளியில வந்து 2 பேரையும் ஒரே மாதிரி தான் தாவேகா பார்க்குது. அதை வந்து நாங்கள் வெளிப்படையாக ஒரு தடவை விமர்சிக்கணும்னு அவசியம் இல்லை. எங்களுக்கு தேவைனமோ நாங்கள் அதை செய்வோம். இந்தியா முழுவதும் எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி போட்டு வின் பண்ண உள்துறை அமைச்சர் அமித்ஷா இங்கே வந்து தேர்தலில் பேசின இந்த ஸ்டேட்மெண்ட்டை தான் இப்போ உங்கள் ஸ்டேட்மெண்ட்டுன்னு நீங்கள் சொல்ல போகிறீங்கன்னா அப்போ உங்களுடைய கருத்து என்ன மேடம்? அதாவது இப்போது அந்த ஃபேசிசமா பாயாசமான்ற ஒரே ஒரு வார்த்தையை எடுத்து மாநாட்டில் பேசின அவ்வளோ விஷயங்களையும் ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிட்டாங்க. ஒன்றுமே இல்லாமல் ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணாங்க. இப்போ அதே போல தான் அதிமுகவோட இவங்க கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவுக்கு பி டீம் சி டீம் இப்படிப்பட்ட விஷயங்களை கொண்டு வந்து எங்களுக்கு இருக்கின்ற அந்த ஆதரவை வந்து சேச்சுரேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இதுதான் வந்து ஒரு அரசியல். இல்ல நீங்க திரும்ப என்னன்னா யாரையோ ப்ளேம் கேம் ஆடிக்கிட்டே இருக்கீங்க. அதாவது சேச்சுரேட் பண்ண நினைக்கிறாங்க. இது எல்லா கட்சியும் செய்யதாங்க செய்வாங்க அவங்கவுங்க. அப்ப நீங்க எங்க நிக்கிறீங்கன்னு கேள்வி வரும்ல. இன்னைக்கு மறுத்துட்டீங்க. மறுத்ததுலயே ஒரு கிளாரிட்டி இல்லன்னு கேட்டா தனித்து நிக்க போறோமா? என்ன கிளாரிட்டி? மக்களை அதுல லாஸ்ட் பேராகிராஃப் நீங்க படிச்சீங்களா? அதுல மக்களை குழப்ப இப்படிப்பட்ட செய்திகள் கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லுது. அந்த புள்ளியில தான் நான் பேசுறேன். இப்படிப்பட்ட நெரேட்டிவை செட் பண்ணி மக்களை குழப்புறாங்க, எங்களுடைய ஆதரவை சேச்சுரேட் பண்றாங்கன்னு நான் சொல்றேன். இப்போ இன்னும் தெளிவான கருத்தை நான் என்ன சொல்லணும்னு எதிர்பார்க்கிறேன். இல்ல உங்களை சேச்சுரேட் பண்றாங்கன்னா இந்த மாதிரி தொடர்ந்து செய்திகள் வந்துகிட்டே இருக்கும். அதுக்கு மறுத்துட்டு நீங்க என்ன களத்துல செய்றீங்கன்னு ஒரு கேள்வி வரும். உங்க கூட்டணி உங்களுக்கு சரி, உங்களோட கூட்டணி அலையன்ஸுக்கு யாரெல்லாம் வருவாங்கன்னு ஒரு ஃபீசிபிலிட்டியா இந்த கட்சியெல்லாம் வரும், எங்களுடைய இசைவா இருப்பாங்க, ஒத்திசைவா இருப்பாங்க அப்படின்னு கேட்டா அதை பத்தின கிளாரிட்டியும் உங்களுக்கு இல்ல. இல்ல வில்சன் சொன்னாரு அந்த மாதிரி காங்கிரஸோடனா காங்கிரஸ பத்தி இது வரைக்கும் நீங்க ஒரு வார்த்தை கூட பேசல. எப்படி கேக்குறீங்கன்னா, நீங்க கூட்டணி அமைக்க போறீங்களா தனித்து நிக்க போறீங்களா? இப்போ பதில் சொல்லுங்கன்னு சொல்றீங்க. அது களம் டிசைட் பண்ணோம். யார் எங்க கூட வர போறாங்க, யார் நாங்க வந்தாலும் நாங்க வேணாம்னு சொல்ல போறோம், இதெல்லாம் களம் டிசைட் பண்ணோம். அரசியல் களம் டிசைட் பண்ணோம். சரிங்களா? எலெக்ஷன் நெருக்கத்துல அதுக்கான பதில் உங்களுக்கு கிடைக்க போகுது. எல்லாருமே எலெக்ஷன் நேரத்துல லாஸ்ட் மினிட்ல தாங்க ஃபைனலைஸ் பண்ணுவாங்க அது வரைக்கும். ஆனா இன்னைக்கு மறுத்தது இப்ப அதிமுக இதை ஜஸ்ட் லைக் தட் கடந்து போயிட்டாங்கல்ல. அப்படி நீங்க கடந்து போகலையே, ஆனா உடனடியா அதை மறுக்கிறீங்க, விஜிலண்டா இருக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு பிளான் இருக்கணும்ல, அந்த பிளானையாவது சொல்லணும்ல. அதாவது ஒரு தீபாவளிக்கு மீந்து போன பட்டாசை கொளுத்தி போடுற மாதிரி இப்போ ஒரு விஷயத்தை கொளுத்தி போட்டுட்டு இது மாதிரி அவங்க 2 பேரும் கூட்டணி தொகுதி பங்கீடு முடிஞ்சு போச்சுன்னு சொன்னா அதை எப்படி மறுக்காமல் இருக்க முடியும்? எப்படி மறுக்காமல் இருக்க முடியும்? யார் மறுக்காமல் இருப்பா சொல்லுங்க? அதுவும் நாங்க வந்து ஒரு 4 ரன்னரா இப்ப முன்னாடி உள்ள வரோம். நாங்க அப்படி இருக்கிற ஒரு சிச்சுவேஷன்ல அததான் நான் கேக்குறேன். ஏற்கனவே ரேஸ்ல ஓடிக்கிட்டு இருந்தவங்க, ஓடுன எக்ஸ்பீரியன்ஸ் மாரத்தான் ஓடுனவங்க எல்லாம் இருக்கிறாங்க. நீங்க வந்து அதுல ஒரு பிளேயர். ஆனா நீங்க எங்க ஏற்கனவே ஓடுனவங்க எல்லாம் எங்க தலைமை ஏத்துக்கிட்டு ஏன் பின்னாடி ஓடி வாங்கன்னு கூப்பிடுறீங்களே. நீங்க சொன்ன 4 ரன்னரை வச்சே உங்ககிட்ட விளக்கம் கேக்குறேன் நானு. அது எப்படி சாத்தியம்? அதுக்கான கெப்பாசிட்டி ஆவேகாக்கு இருக்கு மேடம். ஏன்னா அந்த அளவுக்கு மக்கள் ஆதரவு தெளிவாக இருக்கிறது. நீங்க கண்கூடா பார்த்து கொண்டிருக்கீங்க. எவ்வளவு இளைஞர்கள் வந்து எங்க கட்சியில ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்கன்னு உங்களுக்கே தெரியும். நீங்க எல்லாரும் பாக்குறாங்க. அதனாலதான் ஒரு பயம், ஒரு பதட்டம் வந்து மற்ற கட்சிகளுக்கு இருக்கு. இதனாலதான் இப்படி என்ன பயம் இருக்கணும், என்ன பதட்டம்? ஆமா, இப்போ எங்க கட்சிக்கு இவ்வளவு ஆதரவு இருக்கு, அதாவது தன்னெழுச்சியாக மக்கள் இவ்வளவு பேர் வராங்க அப்படின்னு 365 நாள் ஒரு டிபேட் நடக்குது. அதுல அதிமுக வச்சு ஒரு பெரும்பாலும் அவ்வளவு டிபேட்கள் இங்க நடத்தப்பட்டிருக்கு கடந்த காலங்கள்ல. திமுகவை வச்சு நிறைய டிபேட்கள் நடத்தப்பட்டிருக்கு. ஏன்னா அதிமுகவை முன்னாடி சொன்னேன்னா அது வந்து இவங்களுடைய மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் வந்து மருத்துவமனைக்கு போன நாள்ல இருந்து தினமும் டிபேட் நடந்துற காலகட்டம்லாம் இருக்கு. அதையும் சேர்த்து சொல்றேன் நான். அதன் பிறகு பாமகவுக்காக இங்க டிபேட் நடத்தப்பட்டிருக்கு, நாம் தமிழர் கட்சிக்காக நடத்தப்பட்டிருக்கு, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்குக்காக நடத்தப்பட்டிருக்கு, எஸ்டிபிஐக்காக நடத்தப்பட்டிருக்குன்னு இங்க இருக்கிற விசிகாவுக்காக நடத்தப்பட்டிருக்கு, தேமுதிகவுக்காக நடத்தப்பட்டிருக்கு. இப்படி எல்லா கட்சிகளுடைய செயல்பாடுகள் கொள்கைகளுக்காக இங்க டிபேட் நடந்துகிட்டு தான் இருக்கு. அதனால தாவேகாவுக்கு டிபேட் நடக்குதுங்கிறதுனால தாவேகா வந்து எங்களை சுத்தி தான் அரசியல் இருக்குன்னு பார்க்கிறது எப்படியான ஒன்று? அதுதான் மேடம் மறுக்க முடியாத உண்மை. இன்னைக்கு நிலைமை அதுதான்.
உண்மை சரி, ஓகே. இல்ல நீங்க ஒரு வாரத்துல எத்தனை டிபேட் தாவேகாவை பேஸ் பண்ணி நடத்துறாங்க பாருங்க. அததாங்க கேட்டேன். வாரத்துல 7 நாள் அதிமுக, 7 நாள் திமுக, இன்னும் பாஜகவை மிஸ் பண்ணிட்டேன். பாஜகவை பத்தி 7 நாளும் பேசிக்கிட்டு இருக்கோம். அப்ப அவங்கள சுத்தி மட்டுமே இயங்குதுன்னா மத்திய மாநில அரசுகளை ஒட்டி தான் இங்க டிபேட்ஸ் வரும். ஏங்க நீங்க வேற அப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டிபேட் நடக்குதுங்க. அப்ப அதுக்காக அவங்கள சுத்தி தான் உலகம் சுத்துது அப்படின்னு நினைக்கிறதே முதல்ல எப்படியான ஒன்று. களத்துல இருந்து நாங்க பாக்குறோம், மாநாட்டுல நாங்க பார்த்தோம், சரிங்களா, எந்த அளவுக்கு ஆதரவு இருக்கு, எப்படி வந்து தலைவரை ஏற்றுக்கொள்கிறார்கள் என்று நாங்கள் பார்த்தோம். தலைவருடைய உரையை நாங்கள் கேட்டோம், லைன் பை லைன் நாங்க கேட்டு நாங்க பூரிப்படைஞ்சு நின்ன ஒரு உரையை கேட்டு இப்படிதான் அந்த மக்களுடைய மனதா இருந்துச்சு. பொன்னுதுரை குறுக்கிட்டீங்க சார். வந்து அதாவது எம்ஜிஆர் எடுத்த அதே ஃபார்முலாவை தான் விஜய் ஃபாலோ பண்ணணும்னு சொல்றாருங்களா? எனக்கு புரியல. ஏன் இவர் டிஃப்ரெண்டா ஒரு ஃபாலோ பண்ண ஒரு ஃபார்முலா எடுக்க? சரி, அந்த ஃபார்முலாவை சொல்லுங்கன்னு தான் அவர் கேக்குறாரு. அது எல்லாத்தையும் சொல்லணும்னு அவசியம் இல்லைல்ல மேடம். இப்போ நாங்க எங்க கண் எதிர்க்க நாங்க ஆதரவை பார்க்குறோம், எங்களுக்கான வெற்றியை நாங்கள் பார்க்குறோம், கை கட்டுற தூரத்தில் வெற்றி இருக்குன்னு நாங்கள் நினைக்கிறோம். அந்த ஒரு நம்பிக்கையோடு நாங்கள் பயணிக்கிறோம். ஏன் எப்பவுமே வந்து அவர் எம்ஜிஆர் வந்து ஒரு பெரிய ஆளுமை தான், அவர் அரசியலில் வந்து பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் பண்ணாருங்க. அதாவது ஒரு அண்டர்டாகாக இருந்து அவர் உள்ள வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் அவர் பண்ணாருங்க. அதை வந்து விஜய் வந்து அதையே வந்து ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லை இல்லைங்களா? அதையும் உடைச்ச ஒரு பெரிய லெவல்ல பண்ணணும்னு சொல்லல. அவருடைய திரைப்படங்களை ஆய்வுக்கு உட்படுத்தினா அப்படின்ற ரெண்டாவது படங்கள்ல வந்து படம் வந்து அவருடைய படம் வந்து அவருடைய தொழில் மேடம். அதுல வர விஷயங்களையும் நடைமுறையில் இருக்கிறதையும் நம்ம கம்பேர் பண்ணவே சரி, ஓகே ஓகே எழில். இல்ல அதே மாதிரி ஒரே ஒரு மேடம், அவர் அதாவது மாநாடு நடந்ததுக்கு அப்புறம் எதுவுமே நடக்கலன்னு சொல்றாரு. எங்க கட்சி தலைவர் வந்து மாநாட்டில் என்ன சொன்னாருன்னா, அடிமட்ட அளவுல இருந்து நாங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கோம்னு சொல்றாரு. இப்போ அவர் அங்கேயே சொன்னார், நாங்க பேஸ்மெண்ட்டை முதல்ல ஸ்ட்ராங் ஆக்குவோம் அப்படின்னு. வேலைகள் நடந்துட்டு இருக்கு, அதெல்லாம் நாங்க ஸ்ட்ராங் ஆக்கி எங்களுடைய கட்சி தொண்டர்களை நாங்கள் அரசியல் மயப்படுத்தி அவங்களுக்கு தேவையான விஷயங்களை அவங்களுக்கு சொல்லி கொடுத்து நாங்க கொண்டு வருவோம். இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்க. ஓகே எழில். சரி மேடம், இவங்க என்ன சொன்னாங்கன்னா, இப்ப பேஸ்மெண்ட்டை ஸ்ட்ராங் ஆகிட்டு இருக்குன்றாங்க, அப்புறமா காய்ச்ச மரம்ன்றாங்க. பேஸ்மெண்ட்டை ஸ்ட்ராங் ஆகிட்டு இருக்கும் அப்புறம் தானே நீங்க பில்டிங் கட்ட முடியும், அதுக்குள்ள எப்படி நீங்க காய்ச்ச மரம்னு சொன்னீங்க? இது வந்துங்க ஒண்ணு வந்து நீங்க தவறா புரிஞ்சுக்கிட்டீங்க. எம்ஜிஆர் ஃபார்முலாவை நீங்க பின்பற்றணும் அப்படின்றது நான் சொல்லல. எம்ஜிஆர் எந்த வழியில வந்து வெற்றி பெற்றாருன்னு ஒருத்தர் ஆய்வு செய்து நூல் எழுதியிருக்கார். அவர் ஆய்வு செய்து நிறுவன விஷயங்கள்ல ஒரு இடத்துல கூட உங்க தலைவருடைய சினிமா பொருந்தல்னு தான் நான் சொன்னேன். அவரை நீங்க ஃபாலோ பண்ணணும்னு நான் சொல்லல. ஓகே 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 சரி, ஒரு மணி நேரமா பேசாம இருக்கிறாரு. புக் எழுதுறத பத்தி இல்ல, ஆய்வுக்கு தான் அதை உட்படுத்தி இருந்தாரு. பேசலாம், இல்ல